Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சேமியா கஸ்டர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ஆனா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா Subscribe பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு pan வச்சுக்கங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகுனதும் 1/2 கப் சேமியா சேர்த்துக்கங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. இது கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணால் போதும். எனக்கே கொஞ்சம் டைம் அதிகமானால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வேண்டாம், இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 கப்பு பால் சேர்த்துக்கங்க. இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிச்சு, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேமியா வெந்து வர வரைக்கும் வச்சுக்கோங்க. சேமியா வெந்து வர வரைக்கும் ஒரு 7-8 நிமிஷம் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக சேர்த்திங்கன்னா அது கட்டி ஆயிரும். அதனால் தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கஸ்டர்ட் பவுடரை பால் சேமியாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுன்னே திக்காகும், அப்போ அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நான் திக்காக வேணுங்கிறதுக்காக கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காயிடுச்சு, நீ ஆஃப் பண்ணிடலாம். இதை நீ ஆற வச்சு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 hours later. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 சர்விங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூனு சேமியா கஸ்டர்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன், ஆப்பிள் சேர்த்துருக்கேன், வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன விதமான ஃப்ரூட்ஸ் இருக்கோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட இன்னொரு லேயர் சேமியா கஸ்டர்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாவ், நம்ம சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் பண்ணிடலாம். ஆனால் என்ன 2 மணி நேரம் நம்ம கூல் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.